ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் 4ல் இருக்க மேக்ஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் 4ல் மேக்ஸில் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், செகண்ட் டாபிக் வந்து டைஸ் அண்ட் தேர்ட் டாபிக் வந்து மென்சுரேஷன் 2D. இந்த 3 டாப்பிக்கில் இருந்தும் 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், இதில் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் கேட்டிருக்காங்க GYHXIWJ, இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், ஒன்று என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி அவங்க அந்த லெட்டர்ஸ் அடுத்தடுத்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? ஒய். ஸோ இங்கே ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜி இங்கே இருக்குது, பட் ஒய் வந்து இங்கே இருக்குது. ரைட்டா? சரி, ஒய்க்கு அடுத்த லெட்டர் என்ன? ஹெச். ஹெச் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, இப்போ GYHன்னு இருக்குது, அடுத்த லெட்டர் என்ன? XIWJ, நெக்ஸ்ட் வந்து கொஷின் மார்க். இப்போ ஜி அடுத்து இந்த ஒய், இந்த ஒரு லெட்டர் மட்டும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன், ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன? ஹெச் கொடுத்துருக்கானா. அடுத்து இந்த எக்ஸை விட்டுருங்க. இந்த ஹெச்சிலேருந்து அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஐன்னு கிடைக்கும். இந்த ஆல்ஃபபெட்லேயும் ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஐ தான். அடுத்து இந்த டபிள்யூ விட்டுருங்க, அடுத்த லெட்டர் என்ன? ஜே. ஐக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஜே. ஸோ இதில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னா, ஆல்டர்னேட் லெட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் எடுத்தால் அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஆல்டர்னேட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜியா, அதுக்கு அடுத்த லெட்டரை நெக்ஸ்ட் பொசிஷனில் எடுக்காமல் ஒரு லெட்டர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பொசிஷனில் எடுத்திருக்கான். கரெக்டாக? அடுத்து ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ தான், பட் அதுக்கு அடுத்த பொசிஷனில் எடுக்காமல் ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த பொசிஷனில் எடுத்திருக்கான். சேம் இப்போ எப்படி இங்கே அடுத்த லெட்டர் பார்த்தீங்களா, ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஃபாலோ ஆகும். ஒய் இருக்கா, ஒய்க்கு முன்னாடி லெட்டர் பார்த்துருக்காங்க. இங்கே ஒய் இருக்கா, ஒய்க்கு முன்னாடி லெட்டர் என்ன? எக்ஸ். ஸோ அதை தான் இங்கே எடுத்திருக்காங்க. அடுத்து எக்ஸுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? டபிள்யூ. ஸோ எக்ஸுக்கு இன்னும் முன்னாடி லெட்டர் என்னது? டபிள்யூ. அடுத்து இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரணும்? டபிள்யூக்கு முன்னாடி லெட்டர் வரணும். அப்போ டபிள்யூக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது? வி இருக்கா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, வி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், இது வந்து நம்பர் சீரீஸ். என்ன நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்னா 12, 16, 24, கொஷின் மார்க், 72 அண்ட் 136. ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், அந்த நம்பர் சீரிஸ் கான்செப்ட் எடுக்கும் போதே நம்பர்ஸில் ஓரளவுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பான், இல்லை சப்ராக்ட் பண்ணியிருப்பான். இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. ஆமாம் தானே? அப்போ கண்டிப்பாக அடிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பான். எதை ஆட் பண்ணியிருக்கான்னு பார்த்தலாமா? இப்போ 12, இங்கே 16 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கான்? +4 ஆட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் 16, 24 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கான்னா +8 ஆட் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே கொஷின் மார்க் இருக்கிறதுனால இங்கே என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது, இங்கேயும் என்ன நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் தானே? 72, 136 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து 64 ஆட் பண்ணியிருக்காங்களா. 72 + 64 போட்டிங்கன்னா 136. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துருக்கீங்களே, 4, 8. அடுத்து என்னென்ன நம்பர் வர பாசிபிள் அப்படின்னா, ஒன்று 4, 8, அடுத்த நம்பர் 12, அதுக்கு அடுத்த நம்பர் 16, அதுக்கு அடுத்த நம்பர் 20 வரலாம். என்ன நம்பர் எடுத்திருக்குன்னு புரியுதா? எல்லாமே 4 டேபிள்ஸில் இருக்கக்கூடிய நம்பர். 4 × 1 4, அடுத்து 4 × 2 8, அடுத்து 4 × 3 12, 4 × 4 16, 4 × 5 20. ஒன்று இப்படி வரலாம், இல்லைனா 4 அடுத்துனது 8ஆ, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரலாம்னா 16 வரலாம். ஏன் 16 எடுத்திருக்கேன்னா 4 × 2 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர்? 8ஆ, 8 × 2 போட்டிங்கன்னா 16 வரும். அடுத்து 16 × 2 எவ்வளோ? 32. அடுத்து 32 × 2 எவ்வளோ? 64ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே 64 இருக்குது, இங்கேயும் 64 இருக்குது. அடுத்து இங்கே 4 × 8 இருக்குது, இங்கேயும் 4 × 8 இருக்குது. அப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 16ம் 32ம் தான் இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் வரணும். ஓகேவா? இதுவே 20 இங்கே கொடுத்துருந்தோன்னா நம்ம கண்டுபிடிக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 20 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடியதை எடுத்துருந்துருக்கலாம். பட் இங்கே 64 இருக்கிறதுனால என்ன சீரிஸ்? இந்த செகண்டாக எழுதியிருக்க சீரிஸ் தான் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். அப்போ அப்படியே ஆட் பண்ணுங்கள். 24 + 16 எவ்வளோ? 34, 40 கிடைக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த கொஷின் மார்க் இருக்க வேண்டிய பிளேஸில் 40 தான் வரணும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 40. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷினாக நம்பர் சீரீஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் என்னென்னு பாருங்கள். 1, 6, 16, 36, 76, நெக்ஸ்ட் கொஷின் மார்க் 316. எப்பயும் போல் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோமா? 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும்? +5. அடுத்து 6 கூட +10 ஆட் பண்ணால் தான் 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் 16 + 20 ஆட் பண்ணால் 36 கிடைக்குமா? அடுத்து 36 + 40 போட்டிங்கன்னா 76. இதில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 5 2ஆல் மல்டிபிள் பண்ணி அடுத்து 10 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ரைட்டா? அடுத்து 10 2ஆல் மல்டிபிள் பண்ணி 20 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 20 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு 40 கிடைக்கும். அப்போ அடுத்து கண்டிப்பாக என்ன நம்பர் வரணும்?
40 into 2 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 80 கிடைக்குமா? அப்போ 76 + 80 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது? 156. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 156. அப்படி இல்லைனா இப்படி கூட சொல்லிடலாம். என்னன்னா எல்லா நம்பரும் உங்களுக்கு 6 தான் முடியும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை தவிர ரிமைனிங் நம்பர் எல்லாமே என்னது? 6, 16, 36, 76, இங்கே 316 எல்லாமே 6 தானே முடியுது. 6 முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் அதை மட்டுமே நம்பி ஆன்சர் மார்க் பண்ணிடாதீங்க. மேபி ஆன்சர் வந்து ஒரு சில கொஷனில் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் மட்டும் என்ன ஃபாலோ ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஷின். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 லெட்டராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஇஜி, நெக்ஸ்ட் வந்து ஐகேஎம், நெக்ஸ்ட் ஓக்யூஎஸ், அடுத்து வந்து கொஷின் மார்க். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் செக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா 3 லெட்டர் ஒன்றா கூட நீங்கள் கம்பைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சிஇஜின்னு இருக்கா? இங்கே சிஇஜி ஒரு லெட்டருக்கும் நடுவில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்காங்க. ரைட்டா? எடுத்திருக்க 3 லெட்டருக்கும் இப்போ சிக்கும் ஈக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லெட்டர் இருக்குது. ரைட்டா? அடுத்து ஈக்கும் ஜிக்கும் இன் பிட்வீனில் ஒரு லெட்டர் இருக்குது. அப்படி தான் இங்கே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜியோட முடிச்சிருக்காங்களா? அடுத்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்? ஐயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஜியோட முடிச்சுட்டு அடுத்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஐயில் எடுத்திருக்கான். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன சீரீஸ் ஃபாலோ பண்ணணும் அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருப்பான். அப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஐக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டுருக்கணும், நெக்ஸ்ட்டு கே எடுத்துருக்கணும், அடுத்து கேக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டுருக்கணும், எம் எடுத்துருக்கணும். அப்போ ஐகேஎம் அதுதானே இங்கே இருக்குது. கரெக்டு தானே? அப்போ இங்கே எம் முடிஞ்சிருக்கு. எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ எம்முக்கு அடுத்து இருக்க என்னை விட்டுட்டான். ஓ எடுத்துகிட்டு பியை விட்டுட்டு அடுத்து கியூ எடுத்திருக்கான். அடுத்து ஆரை விட்டுட்டு எஸ் எடுத்திருக்கான். அப்போ ஓ கியூஎஸ் அதுதான் இங்கே இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஸில் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ யூவில் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லெட்டர் இங்கே விட்டுட்டிங்கன்னா யூடபிள்யூன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு லெட்டர் விட்டுட்டிங்கன்னா ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? யூடபிள்யூஒய். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ UWY. நெக்ஸ்ட் 5th கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா BZHTNN அடுத்து கொஷின் மார்க் ZB அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா சேம் இதுவும் நீங்கள் வந்து அப்படியே கூட கண்டுபிடிக்கலாம். பட் BZங்கும் போது ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கான். நான் அந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்போம். இப்போது ரிவர்ஸ் ஆர்டரில் செக் பண்ணுறீங்கன்னா ஏல முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? இசட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்படியே கவுண்ட் பண்ணிக்கணும். இதுவே இசட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து ஏலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் செக் பண்ணுறேன். இங்கே பி இருக்குது, இங்கே ஹெச் இருக்கா? பிக்கு அடுத்து ஹெச் எங்கே இருக்குது பாருங்கள். பிக்கு அடுத்துலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். +1 2 3 4 5 6. அப்போ பியிலேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6th லெட்டராக இது இருக்குது. இப்போ B + 6ன்னு சொல்லலாமா? அடுத்து ஹெச்லேருந்து என் இங்கே இருக்குது. ரைட்டா? அப்போ ஹெச்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. என்னன்றது என்னது? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6th லெட்டராக இருக்குது. அப்போ அடுத்து கண்டிப்பாக கொஷின் மார்க் பிளேஸில் என்ன வரணும்? என்னிலேருந்து அடுத்த 6th லெட்டர் வரணும். அப்போ 1 2 3 4 5 6 என்ன லெட்டர் இருக்குது? டி இருக்கா? அப்போ கண்டிப்பாக டீயில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஆன்சர். அந்த மாதிரி இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டிஹெச். அப்போ இதுதான் ஆன்சர். ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். பட் இங்கே நான் வந்து இன்னொரு லெட்டர் ஹெச்சும் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இங்கே என்ன இருக்குது? இசட் இருக்கா? இசட் டி. இப்போ இசட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணும்போது ஃபார்வர்ட் ஆர்டரில் எடுத்திருந்தாங்க. பட் செகண்ட் லெட்டர் செக் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்திருக்காங்க. இப்போ இசட் இங்கே இருக்குது தானே? இசட்லேருந்து டீக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ இசட்லேருந்து பார்த்தீங்கன்னா -6ன்னு வரும். ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்திருக்காங்க. ரைட்டா? அடுத்து டீலேருந்து என் பார்த்தீங்கன்னா டீலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. அப்போ இங்கேயும் -6. அப்போ என்லேருந்து -6 போட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த லெட்டர் வரும். ரைட்டா? அப்போ என்லேருந்து -6 பாருங்கள். 1 2 3 4 5 6 -6 என்ன வரணும்? ஹெச் வரணுமா? அப்போ டிஹெச் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதோடைய நம்பர் கொடுத்துட்டான். B = 2. இங்கே பிக்கு நேராக என்ன நம்பர் எழுதியிருக்கோம்? 2ன்னு எழுதியிருக்கோமா? அந்த 2 தான் இங்கே எடுத்திருக்காங்க. அடுத்து ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா TREE. இதோடைய நம்பர் என்ன? 48. 48ன்னு கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்த்துருங்க. டீயோட நம்பர் என்ன? ஒவ்வொரு லெட்டருக்குமான நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. டீயோட நம்பர் என்ன? 20. அடுத்து ஆரோட நம்பர் என்ன? 18. நெக்ஸ்ட் ஈயோட நம்பர் 5. அண்ட் இதுவும் ஈ தான் இருக்குது. அப்போ 5 தான் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 20 + 18 எவ்வளோ? 38. 38 + 10 இது 5 + 5 10 தானே? அப்போ 38 + 10 எவ்வளோ? 48 கிடச்சிச்சா? அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இருக்கிற வேர்டில் இருக்க எல்லா லெட்டருக்கும் அதோடைய கரஸ்பாண்டிங் நம்பரை எடுத்து எழுதிட்டாங்க. எழுதி லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து இங்கே இதோட வேல்யூவாக எடுத்துக்கிட்டாங்க. ரைட்டா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா பெண்ணுக்கு என்னென்னு கேட்டிருக்கானா அப்போ பெண்ணுக்கு ஒவ்வொரு லெட்டருக்குமான நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. பிக்கான நம்பர் என்ன?
16. அடுத்து ஈயோட நம்பர் 5. அடுத்து என்னோட நம்பர் என்ன 14. இப்போ 3 ஆட் பண்ணுங்கள். 16 + 14 இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 13 கிடைக்கும். +5 போட்டிங்கன்னா 35 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி 35. 7th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பென்சில் நோட் அப்படின்னு ஒரு 2 வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான கோட் 2 சிம்பிள் கொடுத்துருக்கான். டாலர் சிம்பிள் ஒன்று, ஸ்டார் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான். பட் நான் இந்த மாதிரி கொஷின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ பென்சில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க டாலர் சிம்பிள் தான் இதோடைய கோடுன்னு டைரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு தான் இன்னொரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கான். பென்சில் நோட்டுக்கு இது கொடுத்துருக்கான்னா அடுத்து புக் பேஜ் இதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? அட் சிம்பிள் அண்ட் ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் நோட் புக் டாலர் சிம்பிள் அட் சிம்பிள் கொடுத்துருக்கானா. இப்போ என்ன கேட்டிருக்கான்னா நோட்டுக்கு என்ன சிம்பிள் வரும்னு கேட்டிருக்கான். ரைட்டா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த கொஷின் இருக்குல்ல நோட் தானே கேட்டிருக்கான். அப்போ கொடுத்துருக்க இந்த 3 சென்டென்ஸ் இங்கே 1 பென்சில் நோட் வருது அண்ட் புக் பேஜ் ஒன்று, நோட் புக் ஒன்று. இந்த 3 சென்டென்ஸில் எதில் நோட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நோட் இருக்கா? அடுத்து இந்த தேர்ட் சென்டென்ஸில் நோட் இருக்குது. அப்போது இந்த 2 சென்டென்ஸ்லேயும் எனக்கு நோட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோட் பண்ணியிருக்கான்ல இங்கேயும் எனக்கு நோட் அப்படின்றதுக்கான கோடு இருக்கணும். இந்த 2த்துலேயும் இருக்கணும். ரைட்டா? அப்போ இங்கே 2த்துலேயும் லெஃப்ட் சைடில் எனக்கு நோட் சேமாக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் எது சேமாக இருக்கோ அதுதான் அந்த நோட்டோடைய கோடு. அப்போ ரைட் சைடில் எது சேமாக இருக்குது? இந்த டாலர் சிம்பிள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. கரெக்டாக? அப்போ நோட்டுக்கான கோடு என்னன்னா டாலர் சிம்பிள். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 8th கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா PQR அடுத்து QRST RST UV அடுத்து எத்தனை கேப் கொடுத்துருக்கோன்னா 1 2 3 4 5 டேஷ் கொடுத்துருக்கான். இது என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு 3 லெட்டர் தனியாக எடுத்துருக்கணும். அடுத்து QRST இது தனியாக எடுக்கு. அடுத்து RSTU ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா P அடுத்த லெட்டர் Q அடுத்த லெட்டர் R இது ஒரு கண்டிஷன். இது ஒரு செட்டுன்னு தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து QRST ஒரு செட்டு. அடுத்து RSTU அடுத்தடுத்த லெட்டராக இருக்குல்ல அதனால் அப்படியே ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ Tக்கு அடுத்த லெட்டர் R கிடையாது அதனால் இதோட நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா PQR லைனாக எடுத்துருக்கானா. அடுத்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. முன்னாடி 3 லெட்டர் எடுத்திங்களா அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். QR அது அப்படியே எடுத்துக்கிட்டானா. பட் அப்படியே எடுத்துக்கிட்டு கூடவே இன்னொரு 2 லெட்டர் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? முன்னாடி என்ன லெட்டர்ஸ் இருந்துச்சோ அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரை விட்டுட்டு செகண்ட் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பட் எக்ஸஸாக இன்னொரு 2 லெட்டர் சேர்த்து எழுதியிருக்கான். ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து ஆரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? QRSTன்னு இருந்துச்சா. இதில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் விட்டுட்டு அடுத்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்? ஆரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ RST லைனாக இருக்குது. பட் அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? இங்கேயும் எக்ஸஸாக இன்னொரு 2 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். இதுக்கு அடுத்த லெட்டர் Tக்கு அடுத்த லெட்டர் U அண்ட் Uக்கு அடுத்த லெட்டர் V. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்க இந்த RSTUV இருக்குல்ல இதில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை ஸ்கிப் பண்ணிடணும். எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ STUV இது அப்படியே எழுதி அடுத்து 2 லெட்டர் ஆட் பண்ணணும் தானே. ஏன்னா இங்கேயும் 2 லெட்டர் ஆட் பண்ணியிருந்தோம் இங்கேயும் 2 லெட்டர் ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ இங்கேயும் நம்ம 2 லெட்டர் ஆட் பண்ணோம். அப்போ STUVWXன்னு வரணும். பட் எனக்கு கொடுத்துருக்கிறதே 5 கேப்பு தான். அப்போ எக்ஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இதுதான் ஆன்சர். STUVW தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 9th கொஷின். இதில் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ A5Yன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே W5U S10Q O30M. சேம் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லெட்டர்ஸை தனியாக செக் பண்ணிக்கோங்க, நம்பரெல்லாம் தனியாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே. ஃபஸ்ட் நான் லெட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏ இருக்கா? AYன்னு இருக்குது. இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லெட்டராக நான் செக் பண்ணுறேன். ஏக்கு அடுத்த லெட்டர் என்ன? சாரி இங்கே A5Yன்னு கொடுத்துருக்காங்க. AY மட்டும் செக் பண்ணுறேன். இங்கே A இருக்கா? ஒய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஏலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கான். அப்போ ஏலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இசட் வந்து -1 வந்துடும், ஒய் வந்து -2. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா A -2 ஒய்ன்னு எடுத்திருக்கான். அடுத்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்? Wவில். இங்கே ஒயில் முடிஞ்சிச்சு, இங்கே Wவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஒய்க்கு அடுத்து ஒரு லெட்டரை விட்டுட்டு Wவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். Wவில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து என்ன லெட்டர் எடுத்திருக்கான்? U. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வேர்டுக்குள்ளே சொல்கிறேன். W5U இந்த செட்டுக்குள்ளே சொல்கிறேன். WUன்னு இருக்கா? அப்போ W இங்கே U எடுத்திருக்கான். அப்போ Wலேருந்து -1 -2. அடுத்து யூவோட ஸ்டாப் பண்ணிவிட்டான். அடுத்து இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஒரு லெட்டர் விட்டுட்டு எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா. SQன்னு கொடுத்துருக்கானா. அப்போ எஸ்ஸிலேருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் Q எடுத்திருக்கான். அடுத்து Qக்கு அடுத்து Pயை விட்டுட்டு ஓவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓலேருந்து M, ஓலேருந்து -1 இந்த N வந்து -1ன்னு வரும், M வந்து -2 வரும். அப்போ -2 எடுத்திருக்கான். ரைட்? அப்போ -2னா M எடுத்திருக்கான். OMன்னு. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லெட்டரை விட்டுட்டு K எடுத்துக்கணும். Kலேருந்து -2 -1 வந்து J, -2 வந்து I. அப்போ KI தான் ஆன்சராக வரணும்.
ரைட்டா? இன் பிட்வீனில் என்ன நம்பர் இருக்குதுன்னு எனக்கு இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா இந்த 5, 5, 10, 13 கொடுத்துருக்கான்ல, இதை நம்ம செக் பண்ணால் தான் இன் பிட்வீன் என்ன நம்பர் வரும்னு தெரியும். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது KI கண்டிப்பாக வரணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் சி. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னா டேரெக்டாக ஆன்சரை பிக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்பரெல்லாம் கண்டுபிடிக்கவே தேவையில்ல, அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டேரெக்டாக ஆன்சரை கிளிக் பண்ணிடுங்க. பட் இதில் எப்படி அந்த 120 வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்பரை தனியாக நான் எடுத்துக்கிறேன். நம்பரில் என்ன கொடுத்துருக்கான்? 5, 5, 10, 30யா? இப்போ 5 × 1 என்னது? 5 தான். அடுத்து 5 × 2 10. அடுத்து 10 × 3 30. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கான், அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கான், அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கான். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? இப்போ 30 × 4 எவ்வளோ? 120. அதனால தான் இங்கே 120 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th கொஷின். இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்வீட் அப்படின்ற வேர்டுக்கான கோட் கொடுத்துருக்கான். என்ன கோடு? TX22Uன்னு கொடுத்துருக்கான். எனக்கு என்ன கேட்டிருக்கான்? சைல்டு, CHILD. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2 இடத்துல மட்டும்தான் நம்பர் போட்டிருக்கான். எங்கன்னா 2 E இருக்க இடத்துல. ஈன்றது என்னது? வவல் லெட்டர். ஓகேவா? அப்போ AEIOU இதுதான் வவல் லெட்டர்ஸ். இதுக்கு நம்பர் கொடுங்களேன். 1 2 3 4 5வா? அப்போ E வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதனால தான் ஈயோட நம்பர் 2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரைட்? அப்போ இங்கே கண்டிஷன் என்னென்னா வவல் லெட்டர் இருந்துச்சுன்னா அந்தந்த லெட்டர் எந்தெந்த பொசிஷன் இருக்கோ அதோடைய நம்பர் எடுத்து எழுதணும். ரைட்? அடுத்து இப்போ எங்கே என்ன செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் T தானே? எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் T, அடுத்து Wக்கு நெக்ஸ்ட் லெட்டர் X, Tக்கு அடுத்த லெட்டர் U. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா வவல்ஸ் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்கான். அதுவும் இந்த வவல் லெட்டரில் இந்த ஆர்டரில் இருக்க நம்பரே தான் கொடுத்துருக்கான். 1 2 3 4 5 தான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு கான்சனன்ஸ், இந்த வவலை தவிர ரிமைனிங் எல்லாம் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோமா? அந்த கான்சனன்ட் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த லெட்டர் கோடாக எடுத்திருக்கான். அப்போ இந்த கொடுத்துருக்க வேர்டில் எது தானே வவல் லெட்டர் பாருங்கள்? I மட்டும்தான் வவல் லெட்டர். ரைட்டா? ஐக்கு என்ன நம்பர் எடுக்கணும்? 3. ரிமைனிங் லெட்டருக்கெலாம் அடுத்தடுத்த லெட்டர் எடுத்து எழுதிடுங்க. சிக்கு அடுத்த லெட்டர் என்ன? D, ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் I, எல்லுக்கு அடுத்த லெட்டர் M, டிக்கு அடுத்த லெட்டர் E. அப்போ இதுதான் ஆன்சர், DI3ME. அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது? இந்த லாஸ்ட் ஆப்ஷன் DI3ME. நெக்ஸ்ட்டு இந்த 11th கொஷின்லேருந்து 20th கொஷின் வரைக்கும் ஒரு 10 கொஷின் இருக்கும். 10 கொஷின்ஸும் டைஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. பார்க்கலாமா? இந்த டைஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் மட்டும் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். என்னென்னா டைஸில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டைஸ், இன்னொன்று என்னது? ஆர்டினரி டைஸ். ரைட்டா? ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு டயக்ராம் எடுக்கிறீங்க. இப்போ இந்த 3 நம்பர் இருக்குது, 3 2 5 இருக்கா? இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு 7 கிடைச்சதுன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அதை ஆட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படி 7 கிடைக்கல அப்படின்னா அது என்னது? ஆர்டினரி டைஸ். அண்ட் இதுக்கான கண்டிஷனும் சொல்லியிருப்போம். ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கான கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு இஸ் 7. அதுதான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அட்ஜசன்ட் சைடுனா என்ன? பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். ரைட்டா? ஸோ அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடு. இப்போ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்கு அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்? 3யும் வரும், 2வும் வரும். ரைட்டா? அப்போது அட்ஜசன்ட் சைடை ஆட் பண்ணி 7 கிடச்சதுன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்டினரி டைஸ்க்கு கண்டிஷன் என்னென்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைடு இஸ் 7. ஆப்போசிட் சைடுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3 இருக்கா? 3க்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்பர் இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஓகே, அந்த 2 இல்லை 5 இல்லை, அதுக்கு அடுத்து பேக் சைடில் ஒன்று இருக்கும் தானே, அதுதான் 3க்கு ஆப்போசிட். அப்போ 3ஐயும் அதுக்கு ஆப்போசிட் சைடையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். அப்படின்னா தான் அது என்னது? ஆர்டினரி டைஸ். அதை தான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஆட் பண்ணி 7 கிடைச்சா ஸ்டாண்டர்டு, 7 கிடைக்கலன்னா என்னது? ஆர்டினரி டைஸ். இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அது ஸ்டாண்டர்ட் டைஸாக இல்லை ஆர்டினரி டைஸான்னு செக் பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவோம், ஆர்டினரி டைஸ் ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் எதுக்கு ஆப்போசிட்னு கேட்குறதுக்கு முன்னாடி டயக்ராமை பார்த்த உடனே அது ஸ்டாண்டர்டாக ஆர்டினரியான்னு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அப்போ இதை பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்கா? இதை ஆட் பண்ணாலே எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 7 கிடச்சிருச்சு. அப்போ இது என்னது? ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். ரைட்? ஸ்டாண்டர்ட் டைஸில் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, ஒரு நம்பர் சேமாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவோன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று 2 நம்பர் சேமாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரைட்? ஓகே, இது ஸ்டாண்டர்ட் டைஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா சம் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு 7 இருக்குது. அண்ட் இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருப்போம். இப்போ கொஷினில் இப்போ 2 டயக்ராம் தான் இதில் இருக்குது. ஒரு சில கொஷினில் 4 டயக்ராம் 5 டயக்ராம் கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லா டயக்ராம்லேயும் உட்காந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா ஒரே ஒரு டைஸ் தான் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க கொஷினில். ரைட்? அப்போது ஏதாவது ஒரு டைஸில் 7 கிடச்சாலே இது ஸ்டாண்டர்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்க தானே. அதே டைஸ் தானே வேறு பொசிஷனில் கொடுத்துருக்கான். அப்போ இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் டைஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எல்லாமே செகண்ட் டயக்ராம் மட்டும் தான் செக் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதில் 7 வரலன்னா தான் அடுத்த டயக்ராம் நீங்கள் மூவ் பண்ணணும்.
ஓகேவா? சரி, ஸ்டாண்டர்டைஸ்னு கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை நம்பர் சேமாக இருக்குது பாருங்கள். ரெண்டு நம்பர் சேமாக இருக்கா? இங்கேயும் 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்டாண்டர்டைஸில் 2 கண்டிஷன் சொன்னேன். ஒன்று 2 நம்பர் சேமாக இருக்கும், இன்னொன்று ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்கும். இதில் எப்படி இருக்குது? ரெண்டு நம்பர் சேமாக இருக்கா? அப்போ 2 நம்பர் சேமாக இருந்தால் சேமாக இருக்க 2 நம்பரையும் அப்படியே கேன்சல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 3யும் 4ம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 3க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும், 4க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்கும். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? 4க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி 3. பட் இப்போ நான் இங்கே அப்ளை பண்ண மெத்தடு ஒன்லி ஃபார் எதுக்குன்னா, ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுவும் ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும். ஸ்டாண்டர்டைஸாக இருந்து ரெண்டு நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா சேமாக இருக்க 2 நம்பரையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 நம்பரும் ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 12th கொஷின். ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக ஆர்டினரின்னு செக் பண்ணிடலாமா? இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 2 + 5 என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு. அப்போ இது என்னது? ஸ்டாண்டர்டைஸ் தான். எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான்? 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கானா? நான் லாஸ்ட் கொஷின்லேயே சொல்லியிருப்பேன். என்னன்னா ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் தான் என்ன பண்ணணும்? அப்படியே 2 நம்பரையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2ம் ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். ரைட்டா? பட் இந்த கொஷினில் பாருங்களேன், ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்குது. என்ன நம்பர்? 5 அப்படின்ற நம்பர் சேமாக இருக்கா? இப்படி ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சேமாக இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து எழுதிருங்க. இந்த 5 வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன், அண்ட் இந்த 5 வந்து செகண்ட் டயக்ராம்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். எந்த நம்பரை எடுக்கிறீங்களோ அங்கேருந்து கிளாக் வைஸ் ஆர்டரில் ரிமைனிங் நம்பரை எழுதுங்க. 5க்கு அடுத்து கிளாக் வைஸ் ஆர்டர் நம்பர் என்ன? 2. அதுக்கு அடுத்த நம்பர் 3. இந்த ஆர்டரில் அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3. அடுத்து இப்போ இந்த டயக்ராம்லேயும் 5 தான் எடுத்தீங்க. எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கிளாக் வைஸ் ஆர்டர். 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. அதுக்கு அடுத்த நம்பர் 4. அப்போ 6, 4 இப்படி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா 2, 6 நேராக இருக்கா? அப்போ இந்த 2 நம்பரும் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். 2க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும், 6க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்கும். நெக்ஸ்ட் 3யும் 4ம் ஆப்போசிட்டாக இருக்கும். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? 3க்கு ஆப்போசிட் தானே. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னது? 4 தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன நம்பர்னா 1. அந்த 1 வந்து எந்த நம்பரை நீங்கள் சேமாக எடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த 1 இருக்கும். ஓகே, இன்கேஸ் கொஷின்லேருந்து 1க்கு ஆப்போசிட் கேட்டாலோ இல்லை வந்து 5க்கு ஆப்போசிட் கேட்டாலோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃப்க்கு ஆப்போசிட் என்னென்னு கேட்டிருக்கானா? நான் முன்னாடி வந்து 2 டைஸ் சொல்லியிருக்கேன்ல, ஒன்று ஸ்டாண்டர்டு இன்னொன்று ஆர்டினரின்னு. நம்பர் கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆட் பண்ணி 7 கிடைக்குதா 7 கிடைக்கலையான்னு சொல்லிடலாம். 7 கிடைச்சா ஸ்டாண்டர்டு, 7 கிடைக்கலன்னா ஆர்டினரின்னு சொல்லிடலாம். பட் லெட்டர்ஸ் கொடுத்தாலோ இல்லை சிம்பிள் கொடுத்தாலோ இல்லை ஒரு சில டைம் வேர்ட்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. இப்படி நம்பரை தவிர வேறு எது கொடுத்தாலும் அதை நீங்களாக ஸ்டாண்டர்டைஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்டைஸ்னால் என்னென்ன கண்டிஷனில் தெரியும் தானே? 2 டைப் இருக்குது. ஒன்று 2 நம்பர் சேமாக இருக்கணும், இல்லை ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்கணும். இல்லைனா இது லெட்டர்ஸ் கொடுத்துருக்கானா? அப்போ 2 லெட்டர் சேமாக இருக்கலாம், இல்லை ஒரு லெட்டர் மட்டும் சேமாக இருக்கலாம். எனக்கு எஃப்க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 3 டயக்ராமில் எந்த 2 டயக்ராம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் டயக்ராமும் தேர்ட் டயக்ராமும் எடுத்துக்கிறேன். எந்த லெட்டர் சேமாக இருக்குது? பி மட்டும் சேமாக இருக்கா? அப்போ அந்த பி அப்படியே எடுத்து எழுதிருங்க. லாஸ்ட் கொஸ்டினில் என்ன சொன்னேன்? எந்த லெட்டர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கிளாக் வைஸ் ஆர்டரில் ரிமைனிங் லெட்டர்ஸ் எழுதணுமா? அப்போ ஏசி இந்த ஆர்டர் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பிக்கு அடுத்த லெட்டர் என்ன? இஎஃப். அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? சியாக தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி சி. இன்னொன்று 2 லெட்டர் சேமாக இருக்கும் போது ஒன்று மட்டும் எடுத்து கிளாக் வைஸ் ஆர்டரில் எழுதக்கூடாது. ஓகேவா? 2 லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கேன்சல் தான் பண்ணணுமே தவிர அதை கிளாக் வைஸ் ஆர்டரில் எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா ஆன்சர் ராங்காக மாறிடும். ஓகேவா? சிங்கிள் லெட்டர் மட்டும் சேமாக இருந்தால் கிளாக் வைஸ் ஆர்டரில் எடுக்கணும். 2 லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை தான் ஆப்போசிட்டாக இருக்குன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 14th கொஷின். இதில் 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ஆர்டினரின்னு செக் பண்ணமுல்ல. இந்த செகண்ட் டைஸில் பாருங்கள் 4 + 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிருச்சு? 7 கிடச்சிருச்சா? அப்போ இது என்னது? ஸ்டாண்டர்டைஸ். சரி, 1க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. இங்கே தான் 1 இருக்குது. ரைட், ரிமைனிங் என்ன இருக்குது? 5, 4. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது 2 டயக்ராமை நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 டயக்ராமை கூட எடுத்துக்கோங்க. எந்த நம்பர் சேமாக இருக்குது? 4 மட்டும் சேமாக இருக்குது. அந்த 4 அப்படியே எடுத்து எழுதிருக்கு. 4 எடுத்த நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் ஆர்டரில் எடுத்து ரிமைனிங் நம்பர் எழுதணுமா? 5, 1. அந்த 5, 1 அப்படியே அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் 4 தானே எடுத்திருக்கீங்க. 4லேருந்து கிளாக் வைஸ் ஆர்டர் 3 and 6. 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்கீங்க? 6. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி 6. நெக்ஸ்ட் 15th கொஷின். இந்த மாதிரி ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஆர்டினரி டைஸாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா நான் செக் பண்ணி கூட காமிக்கிறேன். ஏதாவது 2 நம்பர் ஆட் பண்ணி 7 கிடச்சா ஸ்டாண்டர்ட்னு சொன்னோன்னா, இப்போ இங்கே 3 நம்பர் இருக்குது. 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் ஆட் பண்ணி 7 கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே 5 + 3 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும், 5 + 6 ஆட் பண்ணால் 11 கிடைக்கும், 6 + 3 ஆட் பண்ணால் 9 தான் கிடைக்கும். எங்கேயுமே உங்களுக்கு 7 கிடைக்கல. அப்போ இது என்னது? ஆர்டினரி டைஸ். ஓகேவா? சரி, ஆர்டினரி டைஸ்க்கு என்ன கண்டிஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா?
சம் ஆஃப் ஆப்போசிட் சைடு இஸ் 7ன்னு சொன்னேன்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைடு இஸ் 7 அப்படின்னு சொன்னேன். சம் ஆஃப் ஆப்போசிட் சைடுனா என்ன, ஒரு சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடும் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கணும். எனக்கு எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான், 5க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கானா, அப்போ கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும், 5ம் அதுக்கு ஆப்போசிட் நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடச்சிருக்கணும். அதுதான் ஆர்டினரி டேஸ்க்கான கண்டிஷன், ரைட்டா? அப்போ 5 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும், 2 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ கண்டிப்பாக 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். இதுவே 1க்கு ஆப்போசிட் கிட்ட என்ன பண்ணுவீங்க, 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும்னு பாருங்கள். என்ன ஆட் பண்ணணும், 6ஆ? அப்போ 1க்கு ஆப்போசிட் 6 இருக்கும். இதுவே 3க்கு ஆப்போசிட் கேட்டால் 3 கூட 4 ஆட் பண்ணால் தானே 7 கிடைக்கும். இப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும். ஓகேவா? ஒரு டயக்ராம் வந்து ஆர்டினரி டேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இன்றைக்கி டயக்ராமை செக் பண்ணவே தேவையில்லை. எந்த நம்பர் கேட்டிருக்கானோ அது கூட வேறு என்ன நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்குதுன்னு பாருங்கள். ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 16th கொஷின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்பரை தவிர எது கொடுத்தாலும் அது என்னென்னு எடுத்துக்கணும், ஸ்டாண்டர்டைஸ்னு எடுத்துக்கணுமா? இங்கே வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், அப்போ இதையும் நான் ஸ்டாண்டர்டைஸ்னு எடுத்துக்கிறேன். எனக்கு எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கேன்னா அட் அப்படின்ற சிம்பிளுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் டயக்ராமையும் தேர்ட் டயக்ராமையும் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா இதில் பாருங்கள், ஸ்டார் இருக்குது ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது ப்ளஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிம்பிள் சேமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு சிம்பிளையும் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னோன்னா அப்போ அட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், டாலர் சிம்பிள் தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டு தானே? இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ண முடியும் தானே? ஸோ அப்போ டாட் கொடுத்தாலும் நம்பர் கொடுத்தாலும் மட்டும் ஆட் பண்ணி ஸ்டாண்டர்டாக ஆர்டினரியாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 பாயிண்ட்ஸ்க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஸ்டாண்டர்டாக ஆர்டினரியாக செக் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 7 கிடச்சிருச்சு. அப்போ இது என்னது, ஸ்டாண்டர்டைஸ் தான். எனக்கு 6 டாட்டுக்கு ஆப்போசிட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டயக்ராமே கூட சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் சேமாக இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ சேமாக இருக்க அந்த 5 நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்த நம்பருக்கு அப்படியே கிளாக் வைஸ் ஆர்டரில் ரிமைனிங் நம்பர் எழுதணுமா? 5க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 3. அதுக்கு அடுத்த நம்பர் 2. இந்த 3, 2 அது அப்படியே ஆர்டராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் 5 தானே எடுத்தீங்க, அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 4. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 6. எனக்கு எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான், 6க்கு ஆப்போசிட். இங்கே என்ன இருக்குது, 2. அப்போ 6க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 1 அப்படின்ற நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான். ஸ்டாண்டர்டாக ஆர்டினரியாக செக் பண்ணணும்ல, இங்கே 6 + 1 ஆட் பண்ண எவ்வளோ கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. அப்போ இது என்னது, ஸ்டாண்டர்டைஸ் தான். ஓகே, எந்த நம்பர் சேமாக இருக்குது, 1 மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த சேமாக இருக்க நம்பரை எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுன நம்பருக்கு அப்படியே கிளாக் வைஸ் ஆர்டரில் ரிமைனிங் நம்பர்ஸ் எடுத்து ஆர்டராக எழுதணும், ரைட்? அப்போ 1க்கு கிளாக் வைஸ் அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 2. அதுக்கு அடுத்த நம்பர் 3. இப்போ 2, 3 அப்படியே ஆர்டராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் 1 தானே எடுத்தீங்க, அதுக்கு அப்படியே ஆர்டராக எடுத்து எழுதுங்க. அடுத்த கிளாக் வைஸ் நம்பர் 6, அதுக்கு அடுத்த நம்பர் 5. அப்போது இங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். என்ன நம்பர் மிஸ் ஆகுது, 4 அப்படின்ற நம்பர் மிஸ் ஆகுதா? அப்போ மிஸ் ஆகிற நம்பர் நீங்கள் எந்த நம்பரை சேமாக எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், 1க்கு ஆப்போசிட் தானே. இப்போ 1க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 4ஆக தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஷனில் 1 டாட்டுக்கு ஆப்போசிட்டில் எத்தனை டாட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்டாக ஆர்டினரியாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 5 + 1, இங்கேயும் 6 கிடச்சிருக்கு, 8, இங்கே 4. இங்கே எந்த நம்பர் ஆட் பண்ணி உங்களுக்கு 7 கிடைக்கல, ரைட்டா? ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 6 + 2 எவ்வளோ, 8. அடுத்து 6 + 3 எவ்வளோ, 9. 3 + 2 எவ்வளோ, 5. எங்கேயுமே 7 கிடைக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த டயக்ராம் செக் பண்ணணும், ரைட்டா? 1 + 5 எவ்வளோ, 6. 5 + 3 எவ்வளோ, 8. 3 + 1 எவ்வளோ, 4. அப்போ இங்கேயும் உங்களுக்கு 7 கிடைக்கல. அப்போ இது கண்டிப்பாக என்னது, ஆர்டினரி டேஸ் தான். ஆர்டினரி டேஸ்னாவே என்ன சொல்லிட்டேன், டயக்ராமை செக் பண்ணவே தேவையில்ல, டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கிறது என்ன நம்பர்னு பாருங்கள். இது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும்னு பாருங்கள். என்ன ஆட் பண்ணலாம், 6ஆ? அப்போ கண்டிப்பாக 1க்கு ஆப்போசிட் என்னது, 6ஆக தான் இருக்கும். அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6. நெக்ஸ்ட் 20th கொஷின். 5 டாட்டுக்கு ஆப்போசிட்டில் எத்தனை டாட் இருக்குன்னு கேட்டிருக்கான். இதில் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் செக் பண்ணும்போதே 4 + 3 எவ்வளோ, 7 கிடச்சிருச்சா? அப்போ இது கண்டிப்பாக என்னது, ஸ்டாண்டர்டைஸ் தான். ஓகே, எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கான், 5க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கானா, எங்கே 5 இருக்குது? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமையும் இந்த தேர்ட் டயக்ராமையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த 2 டயக்ராம் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேயும் 4, 6 இருக்குது, இங்கேயும் 4, 6 இருக்குது. அப்போ 2 நம்பர் சேமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 3, இங்கே 5. அப்போ கண்டிப்பாக 3க்கு ஆப்போசிட்டில் 5 தான் இருக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்கான், 5க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்கான். அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னது, 3. நீங்கள் இதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும் இல்லை, வேறு ஏதாவது 2 டயக்ராம் சூஸ் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் 2 நம்பர் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணி ரிமைனிங் நம்பர் தான் ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்தால்
கிளாக் வைஸ் ஆர்டரில் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதோட டைஸ் கொஷின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 21st கொஷின்லேருந்து 30th கொஷின் வரைக்கும் மென்சுரேஷன் 2D இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். பார்க்கலாமா? இப்போ 21st கொஷின் 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் சமபக்க முக்கோணம்னா என்னென்னு தெரியும் தானே? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா 3 சைடும் சேமாக இருக்கும். எனக்கு சைடு என்ன கொடுத்துருக்கான்? 24. அப்போ எல்லா சைடும் என்னவாக இருக்கும்? 24 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகே. அடுத்து ஒரு முனையிலிருந்து 4 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவுனா என்ன? எல்லா சைடையும் ஆட் பண்ணால் எனக்கு சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கான்னா, ஏதாவது ஒரு முனையிலிருந்து மட்டும் ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டான். இதுவும் சமபக்க முக்கோணம் தான். அப்போ என்ன பண்ணிக்கணும்? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ தூரம்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஆனால் இதோட சைடு என்னது? 4 சென்டிமீட்டர் நான் அவனே கொடுத்துட்டான். இதுவும் ஒரு சமபக்க முக்கோணம் தானே. அப்போ கண்டிப்பாக 3 சைடு என்னவாக இருக்கும்? 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இது மட்டும் தானே இருக்கும். இதோடைய சுற்றளவு மட்டும் என்னென்னு கேட்டிருக்கான். சுற்றளவுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? இது எல்லா சைடையும் ஆட் பண்ணால் சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த டயக்ராம் மட்டும் நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். இதுதான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரைட்டா? இப்போ எனக்கு டோட்டலாக இது ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும். எனக்கு கொஷனில் தானே கொடுத்துருக்கான். சைடு வந்து 24ன்னு கொடுத்துட்டான். ரைட்டா? இப்போ 4 சென்டிமீட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். அப்போ இங்கேயும் 20 தான் இருக்கும், இங்கேயும் 20 தான் இருக்கும். கீழே வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இது அப்படியே தான் இருக்குது. அப்போ இது 24. இதோட வேல்யூ எவ்வளோ? இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம்? 4 போட்டிருக்கோமா? அப்போ இதோட வேல்யூ 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு சுற்றளவு கிடச்சிரும். ரைட்டா? அப்போ ஆட் பண்ணுங்கள். 20 + 20 எவ்வளோ? 20 + 20 ப்ளஸ் இங்கே ஒரு 24 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 4 இருக்குது. 20 + 20 60. 60 + 24 20 + 20 40. 40 + 24 64. 64 + 4 எவ்வளோ? 68. யூனிட் வந்து சென்டிமீட்டர். அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 68 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 22nd கொஷின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர். சுற்றளவுன்னு என்ன? பெரிமீட்டர் தானே. பெரிமீட்டர் 36 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இதில் அதன் ஒரு பக்க அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு பக்க அளவுன்னு என்ன? சைடு தான் என்னன்னு கேட்டிருக்கான். சமபக்க முக்கோணமுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னென்னா 3a = 36 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு தெரியும் தானே, சமபக்க முக்கோணம்னா 3 சைடு சேமாக இருக்கணும். ஒரு சைடு ஏன்னு இருந்தால் எல்லா சைடும் ஏவாக தான் இருக்கும். அப்போ இது 3 ஆட் பண்ணால் எனக்கு சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குமா? இப்போ a + a + a எவ்வளோ? 3a. அப்படி தான் அந்த ஃபார்முலா வந்துச்சு. ரைட்? இப்போ 3a = 36. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? இந்த 3யும் 36 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் தானே. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதுக்கு தனியாக ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதி சால்வ் பண்ணாதீங்க. ஏன்னா 3 எப்படி இந்த சைடு வரும்போது டிவைடில் தான் வரும். அப்போ டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 × 1 3, 3 2s 6. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 12 சென்டிமீட்டர். இதை தான் கொஷனில் கேட்டிருக்கான். பக்க அளவு தானே கேட்டிருக்கான். பக்க அளவு நான் ஏன்னு தான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் சி 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 23rd கொஷின். 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வீட்டு மனை இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைன்னு சொல்லிட்டான்னா அதோட சைடு எவ்வளோ? 12 சென்டிமீட்டர், 12 மீட்டர். இப்போ ஒரு சைடு 12 இருந்துச்சுன்னா எல்லா சைடும் என்னவாக இருக்கும்? 12. ஏன்னா ஸ்கொயருக்கு இதான கண்டிஷனாக எல்லா சைடும் சேமாக இருந்தால் தான் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒரு சைடு 12னா எல்லா சைடும் 12 தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லிட்டான்னா, அந்த வீட்டுக்கு வந்து வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் ஆகும் செலவை காண்கன்னு கேட்டிருக்கானா. ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 10 rupees செலவாகுது. இப்போ வேலி அமைக்கணும்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே போயிட்டு 1 2 3 4 இந்த 4 சைடையும் கவர் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து முடிச்சிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக உங்களால் வேலி அமைக்க முடியும். இது என்னன்னு சொல்லுவோம்? பெரிமீட்டர்னு சொல்லுவோமா? ஏன்னா பெரிமீட்டர்னால் இது எல்லா சைடையும் ஆட் பண்ணணும். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயருக்கு 4 × a. இப்போ 4 × a வேல்யூ என்ன? 12. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48ன்னு கிடைக்குமா? அப்போ நீங்கள் 48 மீட்டருக்கு நீங்கள் வேலி அமைக்கணும். ஓகேவா? ஒரு மீட்டருக்கு எனக்கு 10 ரூபாய் செலவாகுது. அப்போ 48 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? 48 × 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 480 ரூபாய் செலவாகும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி ₹480. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 64 மீட்டர். சுற்றளவுனா என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டர் 64 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவை காணுங்க. ஒரு பக்கம்னா என்ன? ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சதுர வடிவம்னு சொல்லிட்டானா. அப்போ சதுர வடிவம் ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 4a. இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். கரெக்டாக? அப்போ 4a = 64.
அப்போ ஏவோட வேல்யூ என்ன, டேரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் தானே. இப்போ 4 × 1 4, ரிமைனிங் 2, 4 6 are 24. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 16 மீட்டரில் கொடுத்துருக்கானா, யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே யூனிட் வந்து மீட்டரில் தான் கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ ஒரு பக்க அளவு எவ்வளோன்னு வந்திருக்கு, 16 மீட்டர்னு வந்திருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16 மீட்டர். நெக்ஸ்ட் 25th கொஷின். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். செவ்வகம்னா என்ன, ரெக்டாங்கிள். நீளம்னா லென்த்துன்னு சொல்லுவோம், அண்ட் அகலம்னா பிரெத்துன்னு சொல்லுவோம், ரைட்டா. அப்போது ஒரு செவ்வகத்தின் நீளமானது என்னவாக இருக்குன்னா அதன் அகலத்தை போல் 3 மடங்குன்னு கொடுத்துட்டான். அப்போ நீளம் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அகலத்தை போல் 3 மடங்கு. இப்போ 3 × பிரெத்துன்னு போடலாமா, அப்போ லென்த் ஈக்குவல் டு 3 × பி. இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை அப்படியே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து அதன் சுற்றளவு 80 சென்டிமீட்டர். சுற்றளவு என்ன, பெரிமீட்டர். பெரிமீட்டர் 80 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க. அதாவது லென்த்தும் பிரெத்தும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் பெரிமீட்டர் ஃபார்மில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் ஃபார்மில் என்ன, 2 × L + B = 18 கொடுத்துருக்கோன்னா, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 2ஐயும் 18 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் தானே. எவ்வளோ கிடைக்கும், 14 கிடைக்கும். லென்த்துக்கு பதில் நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 3 × Bன்னு அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ இங்கே Lக்கு பதில் 3Bன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் B, 3B + B எவ்வளோ, 4B = 40. அப்போ 4 × 40 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் கிடைக்குமா. அப்போ பிரெத் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போ லென்த் என்னவாக இருக்கும், 3 × Bன்னு இருக்கா. அப்போ 3 × Bக்கு பதில் இந்த 10 அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 3 × 10 எவ்வளோ, 30 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ லென்த் வந்து 30 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 26th கொஷின். ஆரம் 35 சென்டிமீட்டர். ஆரம்னா என்ன, ரேடியஸ் 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காணுங்க. சுற்றளவுனா என்ன, சர்க்கம்பரன்ஸ். சுற்றளவுனா நம்ம ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதுக்கெல்லாம் பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அண்ட் சர்க்கிள், செமி சர்க்கிள் இதுக்கெல்லாம் சுற்றளவுனா சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கம்பரன்ஸ் ஃபார்மில் என்ன, சர்க்கிளுக்கு 2πr. இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 × பையோட வேல்யூ என்ன, 22/7. ஆரோட வேல்யூ என்ன, 35. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். 7ஐயும் 35 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் கிடைக்குமா. 5 2s are எவ்வளோ, 10. 10 × 22 220 கிடைக்கும். அப்போ சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ, 220 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 27th கொஷின். ஒரு மகிழுந்தின் சக்கரம் 10 சுற்றுகளில் 1760 சென்டிமீட்டர் தொலைவை கிடைக்கிறது எனில் அதன் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்கானா. இப்போது ஒரு சக்கரம் என்ன பண்ணுதுன்னா 10 சுற்றுகளில் 1760 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறதுன்னு சொல்லிட்டானா. அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளோ கடந்திருக்குன்னு பாருங்கள். 1760 / 10 தானே. இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 10 மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன் பிட்வீனில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே ஈக்குவல் இருந்துச்சுன்னா 10 அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் வந்துருமா. அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும், 176 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 சுற்றில் அது வந்து 1760 சென்டிமீட்டர் கடந்திருக்குன்னா ஒரு சுற்றில் அது எவ்வளோ கடந்திருக்குன்னு பார்க்குறேன். எவ்வளோ கடந்திருக்கு, 176 சென்டிமீட்டர் கடந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான், ஆரம் கேட்டிருக்கான். ஆரம்னா என்ன, ரேடியஸ் கேட்டிருக்கான், ரைட். சரி, இப்போது அந்த சர்க்கிள் டயக்ராம் ட்ரா பண்ணிப்போம். இது வந்து அந்த சர்க்கரம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சர்க்கம்பரன்ஸ்னால் என்ன, சுற்றளவுன்னு சொல்லியிருப்போம். சுற்றளவுனா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு அகைன் இந்த பாயிண்ட்லேயே ரீச் ஆச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், சர்க்கம்பரன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இது என்ன சொல்லுவோம், ஒரு டைம் அந்த சக்கரம் சுற்றுச்சுன்னு சொல்லுவோமா. இப்போ ஒரு டைம் அந்த சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னா அது வந்து அந்த சர்க்கம்பரன்ஸுக்கு ஈக்குவலாக கவர் பண்ணியிருக்கும். ஓகே, சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக அது வந்து கவர் பண்ணியிருக்கும் ஒரு டைம் அந்த சர்க்கரம் வந்து சுற்றுச்சுன்னா. ஓகேவா, இப்போ இங்கே ஒரு டைம் சுற்றுச்சுன்னா எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு, 176 தானே. அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம், டைரெக்டாக அந்த சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ்னு எடுத்துக்கலாமா, அதாவது அந்த சர்க்கரத்தோடைய சர்க்கம்பரன்ஸ்னு எடுத்துக்கலாமா. ஓகேவா, அப்போ சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ இருக்குது, 176 சென்டிமீட்டர். டைரெக்டாக சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா, 2πr = 176. அப்போ r = இந்த 2ஐயும் 176 டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் தானே. எவ்வளோ டைம் வரும், 2 8s are 16, ரிமைனிங் 1 2 8s are 16 இன்டூ பையோட வேல்யூ என்ன, 22/7. இது அப்படி ஈக்குவல்ட்டுக்காக தானே போச்சுன்னா 7/22 கிடைக்கும். 22ஐயும் 88 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் கிடைக்கும், ரைட்டாக. 22 × 4 தான் 88. இப்போ 4 7s are எவ்வளோ, 28. அப்போ ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டராக இருக்கும் அந்த சர்க்கரத்துக்கு. ஓகேவா, அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 28 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 28th கொஷின். ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 22 மீட்டர். உயரம்னா என்ன, ஹைட்டு 22 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. மேலும் அதன் அடிப்பக்கம்னா என்ன, பேஸ். உயரத்தை விட 6 மீட்டர் கூடுதல். உயரம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 22 ப்ளஸ் 6 மீட்டர் கூடுதல்ன்றதுனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 22 + 6
28 மீட்டர்னு கிடைக்கும். எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ செலவாகுது? 20 ருபீஸ். அப்போது ஃபஸ்ட்டு நான் அது ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சா தான் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு தெரியும், ரைட்டா? ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருங்க. பேரலோகிராமுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸோட வேல்யூ என்ன? 28. ஹைட்டோட வேல்யூ என்ன? 22. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடச்சிரும்? அதோட ஏரியா கிடச்சிருமா? இந்த 28 and 22 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்களேன். 28 into 22. ஃபஸ்ட்டு 2 டேபிளில் மல்டிபிள் பண்ணலாமா? 2 8s are 16, 6 ரிமைனிங் 1, 2 2s are 4, +1 5. அடுத்து மறுபடியும் 2ஆல் தான் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ 6 5 அப்படியே தான் கிடைக்கும். அப்போ 6 6 + 5 எவ்வளோ? 11, 1 ரிமைனிங் 1, 5 + 1 6. அப்போ 616 ஸ்கொயர் மீட்டர்னு கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 20 ரூபாய் செலவாகுதா? எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு? 616 ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு. இப்போ 616 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னா 616 × 20. ஓகே, மல்டிபிள் பண்ணுங்கள். 0 அப்படியே தான் இருக்கும். 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 6 are 12, 2 பேலன்ஸ் 1 இருக்கும். 2 × 1 2 + 1 எவ்வளோ? 3. அடுத்து 2 6 are 12. அப்போ எவ்வளோ செலவாயிருக்கும்? டோட்டலாக 12,320 ரூபாய் செலவாயிருக்கும். இந்த கொஷனில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனில் தப்பாக இருக்குது, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 12,320 ருபீஸ். ஓகேங்களா? ஏன்னா என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 ருபீஸ் செலவாகுமா? அப்போ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுனா ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பேரலோகிராமுக்கு பேஸ் இன்ட்டு ஹைட். அண்ட் ஹைட் வந்து 22 மீட்டர்னு கொடுத்துட்டான். பேஸ் வந்து ஹைட்டை விட 6 மீட்டர் கூடுதல்னு கொடுத்துட்டான். அப்போது +6 ஆட் பண்ணிங்கன்னா 28 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 616 ஸ்கொயர் மீட்டர் தான் கிடைக்கும். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 ருபீஸ்னா 616 ஸ்கொயர் மீட்டருக்கு 616 × 20. ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12,320 தான் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 29th கொஷின். பரப்பளவு 96 சதுர மீட்டர். பரப்பளவு என்ன? ஏரியா. ஏரியா வந்து 96 ஸ்கொயர் மீட்டர் மற்றும் பக்க அளவு 12 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம். சாய் சதுரம்னா என்ன? ராம்பஸ், ரைட்டா? அண்ட் ராம்பஸோடைய பக்க அளவு கொடுத்துட்டான். பக்க அளவுனா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராம்பஸோட டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ராம்பஸும் பேரலோகிராம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேரலோகிராம்னா பேரலல் சைடு சேமாக இருக்கும். ராம்பஸ்னால் எல்லா சைடும் சேமாக இருக்கும். ஒரு சைடு ஏன்னா எல்லா சைடும் ஏவாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துட்டான்? பக்க அளவு கொடுத்துட்டானா எவ்வளோ? 12 மீட்டர். அப்போ எல்லா சைடும் 12 மீட்டராக இருக்குமா? அப்போ இந்த சைடு என்னவாக இருக்கும்? 12 மீட்டராக தானே இருக்கும். இது என்னென்னு எடுத்துக்கலாம்? பேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஏன் சொல்கிறேன்னா ராம்பஸ்க்கு வந்து ஏரியா ஃபார்முலா என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அண்ட் வேல்யூ என்ன? 96. அப்போ பேஸுக்கு பதில் நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? கொடுத்துருக்க 12 எடுத்துக்கலாமா? அப்போ 12 இன்ட்டு ஹைட்டு தான் என்னென்னு கேட்டிருக்கான். சாய் சதுரத்தின் உயரம் தானே கேட்டிருக்கான். அப்போ ஹைட் என்னென்னு கேட்டிருக்கான், எனக்கு தெரியாது. ஸோ ஹெச் அப்படியே வச்சுக்கிறேன். = 96. அப்போ இந்த 12 96 டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ ஹெச் இஸ் = 8 மீட்டர். அப்போ அந்த சாய் சதுரத்தோடைய உயரம் என்னவாக இருக்கும்னா 8 மீட்டர்ஸாக இருக்கும். அப்போது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 8 மீட்டர். நெக்ஸ்ட் 30th கொஷின். பரப்பளவு 900 சதுர சென்டிமீட்டரும். இது என்ன கொடுத்துருக்கான்? பரப்பளவு ஏரியா வந்து எவ்வளோ? 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 30 சென்டிமீட்டரும். இணைப்பக்க அளவின் கூடுதல்னா என்ன? இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கானா சரிவகம்னு கொடுத்துருக்கானா. சரிவகம்னா என்ன? ட்ரெபீசியம். ட்ரெபீசியம் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு சைடு, இது வந்து ஏன்னு எடுத்துப்போம், இது பின்னு எடுத்துப்போம். இதோடைய அளவோடைய கூடுதல் தான் கொடுத்துருக்கான். அதாவது A + B தான் கொடுத்துருக்கான். எவ்வளோ? 30 சென்டிமீட்டர்னு. அதோடைய உயரம் என்னன்னு கேட்டிருக்கான். அந்த ஹைட் என்னன்னு கேட்டிருக்கான். அண்ட் இந்த சரிவகத்தோடைய பரப்பளவு ஃபார்முலா, அதாவது ராம்பஸோடைய ஏரியா ஃபார்முலா என்னென்னா 1/2 × H × A + B. அன்றைக்கி என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? 900. இதை அப்படியே எடுத்துப்போம். 1/2 × ஹைட்டோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ H அப்படியே வச்சுப்போம். A + B யோட வேல்யூ என்ன? 30 = 900. இந்த 30 900 இது அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் தானே. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 3யும் 90 கேன்சல் பண்ணால் 30 டைம்ஸ் கிடைக்கும். இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ H இஸ் = இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 30. 2 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போகும்னு சொன்னோமா. அப்போ 30 × 2 எவ்வளோ? 60 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ அந்த சரிவகத்தோடைய உயரம் எவ்வளோவா இருக்கும்னா 60 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 60 சென்டிமீட்டர். இதோட அந்த டெஸ்ட் 4ல் இருந்தால் மேக்ஸ் கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த 30 கொஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.